சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மட்டன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவு மட்டன் வாங்கி அதை மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொழுப்பு, நல்லி எல்லாம் சேர்ந்த கறி வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 7 பெரிய பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பூன் அளவுன்னு பார்த்தா இது ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தேவையான பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இதில் ஒரு 5 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனாக இருந்தால் இது எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ கலருக்காக ஒரு காஷ்மீரி வத்தல் சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய வத்தலாக எடுத்து அதை 2ஆக பிச்சுட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அப்புறமா இது கூட தோல் நீக்கி வச்சுருக்கிற ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நாம் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வதங்க தண்டியும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். அப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டன் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வர தண்டியும் வதக்கிக்கலாம். மட்டன் தண்ணி விட்டு வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மட்டனோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலா சேர்த்து நல்லா மட்டனோடு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ மிக்ஸி ஜார் அலசி 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நமக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக செய்கிற மாதிரி தான் குழம்பு செய்கிறேன். அதனால் 3 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா இதை விட கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு நமக்கு மட்டன் எவ்வளோ விசில் வச்சா வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வாங்குகிற மட்டன் 8 விசில் வச்சா தான் நல்லா வெந்து வரும். அதனால் நான் இப்போ குக்கர் வெயிட் போட்டு 8 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 8 விசில் வச்சு எடுத்தாச்சு. குழம்பு நமக்கு நல்லா மட்டன் வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஓப்பனாகவே வச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா நறுக்கிய கருவேப்பிலை இலைகள், நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு
நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.